திமுக தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியுள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திமுக தனக்கு பழக்கமான அரசியல் ஆட்டத்தை தொடங்கியுள்ளதாக தாவேகா தலைவர் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன் வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுகவை விமர்சனம் செய்து அந்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். 1969ஆம் ஆண்டுக்கு பிறகு அவதூறுதான் அரசியல் கொள்கையாக அந்த கட்சி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். லஞ்ச லாவணியம், ஊழல் தான் லட்சிய கோட்பாடு. மக்களுடன் மக்களாக இதயபூர்வமாக இரண்டர கலந்த பிறகே மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நாம் போன்ற ஓர் இயக்கத்தை கண்டாலே அவர்களின் மூளை மழுங்கி முனகத்தான் செய்யும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கன்னடத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாம் அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கியுள்ளனர். அதை கண்டு அஞ்சி நடுங்கியதால் தான் தங்கள் எண்ண பேராயம் மற்றும் 50 குழுக்களோடு கொண்டு அதிரி புதிரியாக ஆலோசித்து நம் மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கவே இயலவில்லை. அத்தகைய இயலாமையால் அந்த கட்சியின் தலைவர் கை கொண்டதுதான் எந்த கொம்பனாலும் எங்களை எந்த ஆட்சியும் வீழ்த்த முடியாது என்கிற அதிகார மயக்க முழக்கம் என்ற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக அவர் முன்வைத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் 53 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்க போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் குளறி உளரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? பவளவிழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப், நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா. நேற்று நடந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட்டுவிட்டு நம்மை திட்ட வைத்து அகமகிழ்ந்ததே நடந்தது. எல்லா வகையிலும் கபட நாடகம் ஆடும் அவர்களது அவல ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம். மேலும் மக்கள் சக்தியின் மதிப்பை வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று இந்த அவதூறு மன்னர்களை உணரச் செய்வோம் என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.